அந்த ஹெட்ல அடிபட்டு உள்ள மண்டவோட உடஞ்சிருச்சு. நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் நம்மளும் நிக்கிறோம். என்ன காரணம்? எத்தனை மணிக்கு இந்த ட்ராக்ல ட்ரெயின் வர வாய்ப்பு இருக்கு சார்? இன்ஜின் வருது. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வெற்றிகரமா கஞ்சா சீஸ் பண்ணிட்டு வாங்க. ரயில்வே போலீஸ்னா உடனே இந்த கிரைம் இது மட்டும் நினைக்காதீங்க. நிறைய மர்டர் கேஸ், ஈவ்டீசிங் கேசஸ். எவ்வளவு மக்கள் வந்து தினசரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் டிராவல் பண்றாங்க. நிறைய காணவில்லை அப்படிங்கறத பார்க்க முடியுது சார். இதெல்லாம் எப்படி வெளிமாநிலத்தவர்கள் இது மாதிரி எல்லாமே மிஸ் பண்ணிருப்பாங்களா எப்படி? கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேற்பட்ட குழந்தைகள் நாங்க வந்து மீட்டிருக்கோம். ரயில்வே போலீஸ்ல வந்து லேட்டஸ்ட் வெப்பன் கூட நாங்கள் வச்சிருக்கோம். AK-47 இன்சாஸ். 4 மாதங்களில் மட்டுமே 1000 பேருக்கு பக்கத்தில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம். சந்தேக நபர் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போறாங்கல்ல சார். சந்தேக நபர்கள் அப்படின்ட்டு நீங்க சொல்ற விஷயமா இருந்தா சொல்லலாம். இல்லை அது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் தான். ஒரு பெண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு சில்மிஷத்துல வந்து ஒரு ஈடுபட்டு இருக்கான்னு வச்சுக்கீங்களேன். இவங்க வந்து ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்து டக்குனு அந்த குரூப்ல போட்டுறாங்க. இது மாதிரி சம்பவம் நடக்குது. 3 மினிட்ஸ்ல ரெஸ்பான்ஸ். வந்து உழவன் எக்ஸ்பிரஸ் இப்படி உட்காரக்கூடாதுமா, அந்த ஷால் வந்து இப்படி போட்டுங்க. நம்ம அந்த காத்துக்காக வேண்டி என்ன பண்ணுவோம்னா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு படுப்போம். அப்ப அஃபென்ஸ் வந்து அதிகமா, அதனால நம்ம தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகள். நம்ம இந்த பேகை வச்சுட்டு என்ன பண்றாங்க, தண்ணி வாங்குறதுக்கு அப்படி போவாங்க. நேம் என்ன? இவங்க பேர் வந்து ஆகாஷ், அவங்க பேர் வந்து எங்க மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று. இது ஒன்லி வந்து அந்த கஞ்சா அந்த மாதிரி நார்காட்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன்ல சக்ஸஸா முடிச்சிருக்காங்களா? பிடிச்சிருக்கேன் சார். இந்த சமீபத்தில் கூட ஒரு 10 லிட்டர் பிடிச்சிருக்கேன் கஞ்சா. முதல் முறையா பெண் பையனை பாதுகாப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ எந்த ஆபத்துனாலும் எனக்கு உடனே ஆஸ் அட்மின் எனக்கு தகவல் சொல்லிடுவாங்க. 2 பேர் சட்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா விக்டிம் கூட சொல்ல வந்து பயந்தாங்க அப்படின்னா இவங்க சொல்லலாம். சைலண்டா சொல்லி யார் நாங்க டெலிவர் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இவங்க தான் சொன்னாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. எந்த மாதிரியான ஒரு மிஸ்பிஹேவியரை அதிகமா பார்க்க முடியுது? இந்த என்விரான்மெண்ட்ல வந்து அன்சேஃபா ஃபீல் பண்றதுக்கான ரீசன் வந்து ரொம்ப ஏஜ்டான பீப்புளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பெண்களுக்கு வந்து குறிப்பா ஏதாச்சும் ஒரு தொந்தரவு அப்படின்னு ரயில்வே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணோம்னா அடுத்து எவ்வளவு நேரத்துல அது மாதிரி அவங்க வந்து செக் அவுட் பண்றாங்க. வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள வந்துடுறாங்க. பெண்களோட சேஃப்டி அப்படிங்கிறது அவங்க எந்த அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும், மக்கள் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு, நீங்க ஒரு பக்கம் மெனக்கட்டாலும் அவங்க என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு சார்? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நம்ம சமூக கடமை. வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு ரயில்வே துறை எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது, எந்த அளவுக்கு நாங்கள் நடு இரவுங்க சுதந்திரமாக போயிட்டு வர முடியுதுன்னு சொல்கிறாங்க. வேலை பார்க்குறவங்களாம் உயரதிகாரிகள் இரவும் நாங்கள் கண்காணிக்கிறோம். ஃபீல் சேஃப் அப்படின்னு மாதிரி எங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. 250 சிசிடிவி கேமரா இருக்கும் போல. சார் இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க. எங்க உள்ள ஸ்டேஷன்ல அது மாதிரி எவ்வளவு சிசிடிவி வந்து கவர் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னால ஒரு மர்டர் கேஸ் கூட எங்களுக்கு வந்து சரியான எவிடன்ஸ் கிடைக்கல சார். அப்படி இந்த ஸ்வாதி கேஸ்ல சதீஷ் தான் அக்யூஸ்ட். அதுல வந்து இந்த ஃபுட்டேஜ் தான் எங்களுக்கு வந்து கேஸ் லாஸ்ட் வரையும் உதவி பண்ணிச்சு. ஜட்ஜி மேடம் இதை வச்சு தான் அவன் தான் அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து லைஃப் சர்வீஸ் கொடுத்தாங்க சார். ஜனத்தனுக்கு வெளியில உள்ள எல்லாமே கவர் ஆயிருக்கு. பிளட் பிளேசஸ் பழம் தாங்க சார். காலையில கூட ஒரு குழந்தை ட்ரெயின்ல இருந்து இறந்துட்டாரு சார். என்ன நடந்துச்சு சார்? சடனா கிராஸ் பண்ண ட்ரெயின்ல அடிபட்டா 18 வயசு பண்ணு. நடந்தே தான் போவீங்களா? நடந்து தான் சார். எத்தனை பேர் சார் போவீங்க? 2 பேர் சார். இல்லை இரவு நேரங்களில் போகிறதுக்கான காரணம் என்ன சார்? கிராசிங்க்கு நடுவில் கல் வச்சுருவாங்க சார். போதையை போட்டு இருப்பாங்க சார். மார்னிங் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக வரும்போது அதில் வண்டியில் ஏறிட்டு செல்ஃபோனு அது எதுவும் பிடுங்குறக்காண்டி அங்கே படுத்து கிடப்பாங்க சார் போதையை போட்டு. ஆனால் 2 பேர் வந்து இவ்வளோ இருட்டில் போகிறீங்க. திடீர்னு ஒரு பாடி வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது வந்து இருக்கத்தன்மையாக இருக்கும், ரொம்ப ஒரு அச்சமாக இருக்கும். அந்த ஹெட்ல அடிபட்டு உள்ள மண்டவோட உடஞ்சிருச்சு. எக்மோர் வருதுன்னு பேசஞ்சர்ஸ் வந்து வெளியில் வந்து வாசலில் வந்து நின்றுறாங்க. அவங்க வண்டி ஸ்லோவாக வரவும் அக்யூஸ்டில் வந்து மேலே ஒரு படி ஏறணுன்னே அவங்க செயினோ ஃபோனோ பேக்கோ பிடிங்கிட்டு இறங்குறதுக்கு அவங்களுக்கு சௌரியமாக இருக்குது. நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் நம்மளும் நிற்கிறோம். என்ன காரணம்? எத்தனை மணிக்கு இந்த ட்ராக்ல ட்ரெயின் வர வாய்ப்பு இருக்குது சார்? இன்ஜின் வருது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காக்க காக்க சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மிகவும் பரபரப்பாக இயக்கம் பெற்றிருக்கக்கூடிய எக்மோர் ரயில்வே நிலையத்தில் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம ரயில்வே நிலையத்துக்கு வரும்போது
போலீஸை பார்த்துருப்போம், ரயில்வே போலீஸ் RPF GRP அப்படின்ட்டு எப்போயுமே ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. கையில் துப்பாக்கி, விசில், டார்ச் லைட்டு ஏதாச்சும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, நவீன உபகரணங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு. அவங்களுக்கு பின்னால் அப்படி என்னென்ன பணிகள் இருக்குது, லட்சக்கணக்கான பயணிகள் வந்துட்டு போகிற ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் இவங்களுடைய பணி என்னவா இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் SP எல் ஈஸ்வரன் அவர்களை தான் இன்றைக்கி சந்திச்சு அவங்க டீம்லாம் இங்கே ரெடியாக இருக்காங்க. கேட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க கூடவே இன்றைக்கி பயணம் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வெளியில் போயிட்டு மக்கள்லாம் பணிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த ரயில்வே போலீஸுக்கு வந்து இந்த நேரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க, என்னென்ன பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும் சார்? இது ஒரு குருஷியலான டைம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அதர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இவங்க எல்லாமே அவங்களுடைய பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிற நேரம் ஒரு ரஷ் ஹவர் இருக்கும். இந்த டைம் வந்து ஒரு ரஷ் ஹவர். ரயில்வே ஸ்டேஷனுக்கு சார் நாங்கள் எல்லாமே போகும்போது 2 வகையான போலீஸாரை பார்ப்போம். ஒன்று RPF, இன்னொன்று வந்து GRP, நம்ம தமிழ்நாடு போலீஸை பார்ப்போம். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? RPFங்கிறது வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இந்த சதர்ன் ரயில்வேல கிட்டத்தட்ட 2900 பேர் இருக்கிறாங்க. இதில் மட்டுமே சதர்ன் ரயில்வே RPF மட்டுமே. நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் வந்து 2 டிவிஷனாக இருக்குது. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஒன்று, சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஒன்று. இது 2லையும் சேர்ந்து நியர்லி ஒரு 1500 போலீஸ் நம்ம இருக்கிறோம். இதில் என்னென்னா அதாவது வந்து செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து RPF ஒர்க் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பர்பஸில் வந்து நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ், அதாவது தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதாவது பேசஞ்சர்ஸோட சேஃப்டி, அவங்களுடைய பிலாங்கிங்ஸ், இப்போ க்ரைம் கேஸ் ரிப்போர்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். மெயின்லி இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்துடும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அது காசு இப்படி இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ். சேஃப்டி பர்பஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. இப்போ அவங்களோட ரயில்வே ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் சேஃப்டி, சொத்துக்களை பராமரிக்கிறது, அதை பாதுகாக்கிறதுல மிக முக்கியமாக இருப்பாங்க. பேசஞ்சர் சேஃப்டி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். இப்போ சார் மாவட்ட காவல்துறையில் வந்து எப்படி பணியாற்றுறாங்க, கீழே வந்து ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து ஒரு SP வரைக்கும் எப்படி அவங்களுடைய பணி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே நம்ம ரயில்வே எடுத்துக்கும் போது வந்து SP எத்தனை பேர் இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து எவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஷன் அப்படின்னா இப்போ சென்ட்ரல், டெர்மினஸ், ஸ்டேஷனு, மற்றபடி எல்லாத்துலையும் எவ்வளோ பேர் சார் ஒர்க் பண்ணுவாங்க? இப்போ தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெட் ஆஃப் த யூனிட் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது காவல்துறை இயக்குனர் இருப்பு பாதை. அவர் இப்போ வந்து திரு வன்னியபெருமாள் IPS சார் வந்து இருக்கிறாங்க. அவருக்கு கீழே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்புக்காக இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திரு பாபு IPS அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 இருப்பு பாதை காவல் வந்து 2 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட், இன்னொன்று வந்து சென்னை. 2 டிவிஷன். இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை மற்றும் அப் டு விழுப்புரம் வரைக்கும் இருக்கும், விழுப்புரம் பார்டர் வரைக்கும். அதே மாதிரி இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர், பாலக்காடு பார்டர் வரைக்கும், கேரளா பார்டர் வரைக்கும் இது வந்து சென்னை ஜூரிஸ்டிக்ஷனில் வரும். விழுப்புரம் மற்றும் அப் டு கன்னியாகுமரி, அங்கே கேரளா பார்டர் அது வரைக்கும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வரும். அது 2 SPs இருக்கிறாங்க. மொத்த காவல் நிலையங்கள் வந்து 47 இருக்குது. சென்னைக்கு வந்து 23, அவங்களுக்கு திருச்சிக்கு வந்து 24 காவல் நிலையங்கள் இருக்குது. சென்னையில் வந்து 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சென்னை, எக்மோர், சேலம், கோயம்புத்தூர், ஒவ்வொருக்கும் ஒரு DSP தலைமையில் இருக்காங்க. ஸ்டேஷன்ஸ் மொத்தம் சென்னையில் வந்து 23 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 12 ஸ்டேஷன்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர் மேண்ட் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் தலைமையில் பணியாற்றக்கூடிய காவல் நிலையங்களாக இருக்கும். மீதி 11 வந்து சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் பணியாற்றக்கூடிய காவல் நிலையங்களாக இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து மீதி 14 இருக்கும். மொத்தம் 24 இருக்கும். மொத்தம் 47 காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். 7 மணி ஆக போகுது, எல்லாமே பரபரப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. டாக் ஸ்குவாடு அப்படின்ட்டு உங்கள் டீம் எல்லாம் இப்போ நார்மலாக உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது, உங்களுடைய பணிங்கிறது என்னவா இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம். எந்தெந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணி பார்க்க போகிறீங்க? சரி, ஏதாவது கஞ்சா வேட்டை நடத்திட்டு வெற்றிகரமாக கஞ்சா சீஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? எல்லா பெட்டியும் போய் செக் பண்ணுங்கள். குறிப்பாக ஜெனரல் இது இல்லை, அபாண்டன்ட் திங்ஸ் இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இது பண்ணிடுங்க. ஓகே, கேரி ஆன், மூவ். சார் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போதே வந்து நிறைய வந்து RPF போலீஸையும் பார்க்கலாம், இப்போ தமிழ்நாடு போலீஸையும் பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கணும், இது மாதிரி ப்ராசஸ் மட்டும் தான் அவங்க பண்ணணும், இது மாதிரி நடவடிக்கைகளில் வந்து நாங்கள் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பிரித்து பார்ப்பீங்களா, இல்லை எப்படி சார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி பேக் ஸ்கேனர் வந்து மெயினாக வந்து RPF தான் இருக்குது. அவங்க RPF தான் பார்ப்பாங்க.
நாம் வந்து ஹேண்ட் ஹெல்டு மெட்டல் டிடெக்டர் வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம், ஃப்ரிஸ்கிங் பண்ணுவோம். ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக. 2 பேருக்குமான ஒரு புரிதல் எப்படி இருக்கும்? அவங்க வந்து சென்ட்ரல், நம்ம ஸ்டேட் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்? இல்லை, பிரதர்ஹுட் தான். வி ஷேர்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே பிரதர்ஹுட்டாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து இது இணைஞ்சு தான் நாங்கள் செயல்படுறோம். இப்போ வந்து ரயில் பீட் மார்ச் பண்ணுறதா இருந்தாட்டும், அதில் வந்து ஆர்பிஎஃப்பும் மார்ச் பண்ணுவாங்க, நாங்களும் மார்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்னா உடனே அவங்க அதை கொடுப்பாங்க, எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. பெரும்பாலான மேக்ஸிமம் ட்ரெயின் பீட்ஸ் வந்து ஒரு ஆர்பிஎஃப் கவர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எங்களுக்கு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட். ஸோ ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் அது ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கோம். அதாவது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். முக்கியமான ஒரு ஃபோர்காஸ்ட் வருது, இப்போ வந்து December 6 அல்லது இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது ஒரு முற்றுகை போராட்டம் அந்த மாதிரி வரும்போது வந்து 2 பேரும் சேர்ந்து தான் பந்தோபஸ்து போட்டோம். உள்ளர இன்டீரியர் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே இணைஞ்சு தான் செயல்பட்டோம். அதாவது ஒருத்தர் விட்டு தனித்தனியாக இல்லை, இது அதாவது இணைந்த கைகள் மாதிரி. ஆமாம், இணைந்த கைகள் மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஓகே. இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எந்த அளவுக்கு சார் ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு தெரியும், இது ஒரு புகழ்பெற்றது ஒரு முக்கியமான இடம் சென்னையில் அப்படின்னு. இன்றைக்கி வந்து எவ்வளோ ரயில்கள் வந்து இங்கேருந்து புறப்படுது, எவ்வளோ மக்கள் வந்து தினசரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன். அதாவது வந்து சதர்ன் பேஸ்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் இங்கேருந்து கிளம்புவாங்க. நமக்கு வந்து நார்த் பவுண்ட், அதை மாதிரி வெஸ்ட் பவுண்ட் வட மாநிலங்களுக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸு, சேலம் மாதிரி கேரளா அந்த மாதிரி போகிற ட்ரெயின்ஸு, கோயம்புத்தூர் அதுக்கெல்லாம் போகிறதெல்லாம் வந்து சென்ட்ரலில் இருந்து கிளம்புவாங்க. இது தவிர இஎம்யூ ட்ரெயின்ஸ் இருக்குது. நமக்கு இஎம்யூ ட்ரெயின்ஸோட சர்வீஸில் தான் நிறைய பேர் போகிறாங்க. கிட்டத்தட்ட நியர்லி 10 லட்சம் மக்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. கம்பேர்ட் டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரு 2,90,000 அவ்வளோதான் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில், நம்ம வேகமாக போகக்கூடிய ட்ரெயினில் இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணாங்க டெய்லி பீப்புள். ஆனால் வந்து எக்ஸ்பிரஸ் நம்ம இஎம்யூ ட்ரெயின் அதில் வந்து 10 லட்சம் பேர் பண்ணுறாங்க. அதுவும் இஎம்யூ ட்ரெயின் சென்னையில் தான் இருக்குது. ஸோ சென்னைக்குள்ளே மட்டுமே 10 லட்சம் பேர் டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களோட சேஃப்டிக்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நார்மலாக நாங்கள் பார்க்குறோம், உள்ளே வராங்க, எல்லாம் போகிறாங்க. அந்த சேஃப்டி செக்கிங் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நீங்கள் எப்படிலாம் கண்காணிப்பீங்க? யாரை முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும்? உள்ளே என்ட்ரி ஆகும்போது வி வில் ஃப்ரிஸ்க். இப்போ சந்தேக நபர்களை ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்க. உள்ளே வர பேக்கேஜ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் வரும். அது ஆர்பிஎஃப் வச்சுருக்காங்க, பேக்கேஜ் ஸ்கேனர். அது என்ட்ரன்ஸில் இருக்காது, அது என்ட்ரன்ஸில் அந்த பேக்கு உள்ளே அனுப்பிச்சுவாங்க. அதில் நமக்கு எக்ஸ்ப்ளோசிவ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி அந்த ஃப்ரிஸ்கிங் பண்ணுவோம். சிசிடிவி கண்காணிப்பில் இருக்குது. நிறைய மொபைலில் சில பேர் திருடிடுவாங்க, பேக் லிஃப்டிங் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் சிசிடிவியில் நம்ம பார்த்து சந்தேக நபர்களை பிடிச்சி அதை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ரயில் பயணிகள்லாம் இருக்கிறாங்க, போலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம்ல. ஆனால் எல்லாருமே வந்து கண்காணிப்பில் தான் இருக்கும். சிசிடிவியில் எல்லாருமே கண்காணிப்பில் இருக்காங்க. இன்னும் அட்வான்ஸ்டு வெர்ஷன் கூட வரப்போகுது. அது வந்து சென்ட்ரலில் வந்து எஃப்ஆர்எஸ் பேஸ்டு, அதாவது வந்து ஃபேஸ் டிடெக்ஷன், ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வைக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் நாட் எட் இன்ஸ்டால், இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். அதனால் அது வந்துட்டுருக்கு. அதனால் அது வந்துச்சுன்னா இன்னும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்கவங்க கூட அதில் ஐடென்டிஃபை ஆகலாம். யாராவது உள்ளே வந்தாங்கன்னா, தேடப்படுறவர்கள் யாராவது வந்தாங்கன்னா அதை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கும். ஈஸியாக வி கேன் ப்ரிவென்ட் த பர்சன்ஸ். நிறைய காணவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது சார். இதெல்லாம் எப்படி வெளி மாநிலத்தவர்கள் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா எப்படி? நிறைய கேசஸில் வந்து மேன் மிஸ்ஸிங், காணாமல் போகிறவர்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அக்காமடேட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கறது மூலமாக அவங்கள ட்ரேஸ் பண்ண, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால இதில் நோட்டீஸ் போர்டில் போட்டுருக்கோம். காவலர்கள் இந்த மாதிரி இவங்களை தேடுவாங்க, இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா இது பண்ணுவாங்க. இல்லை பொதுமக்கள் இது மாதிரி பார்த்து நீங்கள் தெரிவிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? காவலர்கள் இருக்கோம். நம்ம இதில் சென்ட்ரல் இந்த மாதிரி எக்மோர் இதுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேற்பட்ட குழந்தைகள் நாங்கள் வந்து மீட்டிருக்கிறோம், காணாமல் போன குழந்தைகள். அதே மாதிரி ஒரு 100 பெண்களை வந்து மீட்டிருக்கோம். அவங்களெல்லாம் ஹோமுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கோம். ஓகே. அது இந்த மாதிரி தான் அந்த கூட்டத்தில் வந்து மிஸ் ஆகி வந்தது. இந்த மாதிரி விளம்பரம் போடும்போது அது ஒரு அவங்க ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த டியூட்டியில் இருக்கோம். உள்ளே வந்து இன்ஸ்பெக்டரோட ரூம் இருக்குது, எஸ்ஐஸ், ஓகே, ரைட்டர் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இது கைதி அறை அப்படிங்கிறது இங்கே பெரும்பாலும் என்ன தேவைகளுக்காக இங்கே இருக்குது சார்? கைதி அறை நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பர்பஸில் நம்ம கிரைம் கேசஸ் பண்ணோம். அதாவது ரயில்வே போலீஸ்னால் உடனே இந்த கிரைம் இது மட்டும் நினைக்காதுங்க. கொலை, நிறைய மர்டர் கேஸ் பண்ணியிருக்கிறோம்.
ஈவ் டீசிங் கேசஸ்ஸு, இது எல்லா வகையான கேஸ்கள், லாண்டரில் இருக்கிற எல்லா வகையான கேஸ்களுமே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். அதனால் அவங்கள வந்து செக்யூர் பண்ணும்போது அவங்கள வந்து தேவைப்படும் கைதியறை. அது தேவை. ரயில்வே போலீஸில் வந்து லேட்டஸ்ட் வெப்பன் கூட நாங்கள் வச்சுருக்கிறோம். ஓகே. AK-47 இன்சாஸ் இந்த மாதிரி வெப்பன்கள் கூட இருக்கு. தே ஆர் வெல் ட்ரெயின்ட் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ். எது மாதிரி சமயத்தில் இந்த இது தேவைப்படும்? நார்மலாக இப்போ இது மாதிரி ஆய்வுக்கு போக மாதிரி எடுத்துகிட்டு போவீங்களா, இல்லை நைட் ரவுண்ட்ஸ் அது மாதிரி முக்கியமாக இதுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம்? வெப்பன் வந்து பிரிசனர் எஸ்கார்ட்க்கு தவிர நாங்கள் வந்து பேட்ரோலிங்லேயும் யூஸ் பண்ணுறோம். நைட்டு பேட்ரோல் போவாங்க இல்லையா, ரயில்வே ட்ராக்ல நடந்து போவாங்க. அப்போ தனியாக 2 பேர் போகும்போது கூட வெப்பனும் எடுத்துகிட்டு போவாங்க. ட்ராக்ல நடந்து போவாங்களா? நைட்டு என்ன காரணத்துக்காக சார்? நைட்டில் வந்து அது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடாமல் பார்க்கறதுக்காக, அதுக்காக அதில் நடந்து போவாங்க. சந்தேக நபர்கள் ஏதாவது டேம்பரிங் எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. அதில் வந்து எஸ்கார்ட்க்கு வந்து நாங்கள் வெப்பன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி பாதுகாப்பு ப்ரிவென்ட் அரெஸ்ட் நிறைய போகும். கடந்த ஒரு 4 மாதங்களில் மட்டுமே 1000 பேருக்கு பக்கத்தில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சந்தேக நபர். லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போகிறாங்கல்ல சார், சந்தேக நபர்கள் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி அதுக்கு ஒரு அது நீங்கள் அதை என்ன சொல்கிறது, சொல்கிற விஷயமா இருந்தால் சொல்லலாம். இல்லை அது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் தான். என்னென்னா, பெண் பயணிகள் பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ரீசெண்டாக ஒரு கேசஸ் வந்ததுனால, சில கேசஸ் பெண்களை வந்து அசால்ட் பண்ணுற மாதிரி கேஸ் வந்ததுனால அதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். பிளாட்ஃபார்மில் எல்லாம் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. பெண் பயணிகள் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் கோச்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பெண் பயணி யாராவது தனியாக போனாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க வந்து நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, அது உங்களுக்கு ஆபத்துலேருந்து அதர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி உட்காரதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க டிடிட்ட சொல்லி. இன்கேஸ் அவங்க இல்லை நான் இதில் தான் போகிறேன்னு சொல்லி அடம் பண்ணாங்கன்னா அது கூட ஒரு மோன் போலீஸ் போட்டு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பிச்சுடுவோம். ஒரு ஆளாக இருந்தாலும் இன்கேஸ் அவங்க வந்து அதர் இதுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது தவிர நம்ம உமன் போலீஸும் அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஆமாம், எல்லா போலீஸும். இப்போ எழும்பூர் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப ஒரு மனதுக்கு நெருக்கமான சம்பவமோ இல்லை மனசுக்கு ரொம்ப ஒரு உருக்கமான சம்பவம் கூட ஏதாச்சும் இருக்குங்களா, என் நினைவுகள் அப்படிங்கிறது? இந்த நம்ம அந்த புதுசுலையும் இதில் ஒரு மர்டர் கேஸ் எல்லாம் கூட ரிப்போர்ட் ஆச்சு. 2-3 வந்து டெக்காய்டு கேஸ் கூட இங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது ட்ராக்கில் வர்றவங்களை அடித்து காசு கொடுங்கிற கேஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப துரிதமாக இருப்பு பாதை காவல் ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மர்டர் கேஸும் கூட ஒரு லேடி மர்டர் எல்லாமே வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராப்பராக அசிஸ்ட் கன்ஃபெஷன் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா வந்து திறம்பட கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து ரயில்வேயில் வந்து கேஸுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, குறிப்பாக வந்து இந்த தெஃப்ட் கேஸ் வரும், மொபைல் தெஃப்ட்டு, பேக் லிஃப்டிங் கேஸ், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா, மற்ற கேசஸில் வந்து உங்களுக்கு குழு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில் இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் ஒருத்தர் ஏறுறாரு, அவர் அங்கே படுத்து தூங்கிடுவார். இடையில எங்கே வேணாலும் அவரோட பொருள் தெஃப்டாக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து டெஸ்டினேஷனில் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பார். இங்கே எக்மோரில் தான் வந்து கொடுப்பாரு. எங்கே காணாமல் போச்சுன்னே நமக்கு தெரியாது. எங்கே இறங்குனாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு சிசிடிவியாக இங்கே உள்ள இதுகளில் இப்போ ஒரு பேக் லிஃப்டிங்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெட் கலர் பேக் மிஸ்ஸிங்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். இப்போ ரெட் கலர் பேக் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு. பட் அது வந்து மதுரைக்கு அடுத்த ஸ்டாப்லேயே கூட காணாமல் போயிருக்கலாம். பட் இந்த டெஸ்டினேஷன் பாயிண்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நம்ம அதை வந்து மீட்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே நிறைய பொருட்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி காணாமல் போன பொருட்கள் 52% மேலே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. இது வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன், இந்த டிஎஸ்பி ஸ்டேஷன் அப்படின்னா இங்கே யார் சார் லீடு, இங்கே யார் ஹெட் இருக்கும்? இங்கே வந்து எக்மோர் பார்த்து பெரிய ஸ்டேஷன், பெரிய ஸ்டேஷனுங்கிறதுனால இன்ஸ்பெக்டர் மேன் ஸ்டேஷன். இங்கே வந்து எக்மோர் சப்டிவிஷனுக்கு ஒரு டிஎஸ்பியும் இருக்கிறார். நம்ம இந்த முதல்ல சொல்ல மாதிரி இந்த பெண் பயணிகள் பாதுகாப்புக்காக இப்போ புதுசாக எங்கள் டிஜிபி சார் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு புதுசாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு திட்டம் என்னென்னா, பெண் பயணிகள் பாதுகாப்பு குழுன்னு சொல்லி, பெண்கள் பாதுகாப்பில் பெண்களுக்கும் பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்கிறோம். ஃபுல்லாக பெண்கள் தான். அதை வந்து பேசஞ்சர்ஸ் டெய்லி வந்துட்டு போகிறவங்க அந்த மாதிரிங்களா? 3 வருடங்கள் ட்ராவலிங்கில் இருந்தவங்க, 3 வருடம் தொடர்ந்து இந்த பாதையில் பயணம் செய்பவர்கள் வந்து இந்த குழுவில் மெம்பராக இருக்கலாம். அவங்களுக்கு குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது. வெண்டார்ஸ் இருக்கலாம். இங்கே அந்தந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க வெண்டார்ஸ் இருப்பாங்க. ஆர்பிஎஃப் அவங்க இருந்தாங்களே அவங்களும் இருக்கலாம். அவங்கெல்லாம் இருப்பாங்க. எல்லாமே பெண்கள் தான். முற்றிலுமான பெண்கள் கொண்ட இந்த அமைப்பு. இது எதுன்னா முன்கூட்டியே தகவல் சொல்லுவாங்க. இந்த அவங்க வழித்தடத்தில் ஏதாவது ஒரு அவங்களுக்கு வழக்கத்திற்கு முரணாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இன்ஃபார்ம்
அது வந்து பர்சனலாக சீக்ரெட்டாக இருக்கும். அதை யார் சொல்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஈஸியாக அதை ஃபர்தராக ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கூட அது தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த பொண்ணு சொல்ல தயங்கியிருக்கலாம். ஆனால் இந்த பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு அதை சொன்னாங்கன்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன பர்பஸ்க்கு என்ன போடுறோன்னு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ரிவென்ட் அரெஸ்ட் நிறைய போடுறோன்னு, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். இல்லை இப்போ ஒரு பெண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு சில்மிஷத்தில் வந்து ஒருத்தர் ஈடுபட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து டக்குனு குரூப்பில் போட்டுடுறாங்க, இது மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு. எவ்வளோ நேரத்தில் நீங்கள் வந்து அங்கே போய் அவங்கள வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குங்களா? 3 minutes ரெஸ்பான்ஸ் இருக்கும். 3 minutes ரெஸ்பான்ஸ் இருக்கும். நாம் அதுக்கு ஒரு பெண் பயணியர் பாதுகாப்பு குழுக்கு ஒரு கையெழுத்து மாதிரி கொடுத்துருக்கோம். எமர்ஜென்சி கால் நம்பர்ஸ் 139 1512 அப்படின்னு 2 எமர்ஜென்சி கால் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த ரயில் மதாத்துன்னு ஒரு ஆப்பும் இருக்குது. இந்த ரயில் மதாத் ஆப்பும் 139 ஆர்பிஎஃப் கண்ட்ரோலுக்கு போகும். இப்போ நீங்கள் பெரும்பாலான கால்ஸ் வந்து 139 தான் பண்ணுறாங்க. 1512 இன்னும் ரெண்டும் ஒரே டைமில் தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். 139 பண்ணும்போது ஆர்பிஎஃப் வருவாங்க. ஆர்பிஎஃப் வந்துட்டு இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்ன்னு சொன்னால் உடனே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. உடனே வி வில் டேக் ஓவர் த கேஸ். அதே வேளை 1512னா நம்ம ரயில்வே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வரும். அதை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவோம். பட் புகார் எதுவாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேஷன் வந்து கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ், நம்ம தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் தான் பண்ணுறோம். ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போது சார், இந்த மாதிரி நிறைய போலீஸ் வந்து வெளியில தான் பார்க்க முடியும். இது மாதிரி இவ்வளோ பேர் இங்கே வந்து பின்னணியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவ்வளோ செக்ஷன் இருக்கு, இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. ஓப்பன் ஆகி இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 டாக் இருக்கு, டாக் ஸ்குவாட் இருக்கு. இந்த 5 டாக் ஸ்குவாடில் 2 வந்து இப்போ நம்ம 2 பார்த்தது வந்து கஞ்சா நார்காட்டிக்ஸ் டாக்னு சொல்லுவோம். அதாவது கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய டாக்ஸ். இப்போ இந்த 4 மாசத்துல மட்டுமே 500 கிலோவுக்கு மேல நம்ம வந்து கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏப்ரல் வரைக்கும் எல்லாம் அந்த டாக் ஸ்குவாட் அது உதவியோட அதோட உதவி மட்டும் இல்லை, அதுக்குன்னு இப்போ நம்ம டீம் போட்டு அதை செட் பண்றோம். நம்ம வந்து நாட் ஓன்லி பேசஞ்சர் சேஃப்டி, இந்த மாதிரி ஸ்மக்லிங்கையும் நம்ம தடுக்கிறோம். கஞ்சா, பிடிஎஸ் ரைஸ், அதாவது பிடிஎஸ் ரைஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, ரேஷன் ரைஸ், அது கடத்தல் அதையும் தடைக்கு இவங்கெல்லாம் அதை நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இல்லை. பிடிஎஸ் ரைஸும் இந்த கஞ்சாவும் வந்து அவங்க NIPCIDக்கு கொடுத்துருவோம். இது வந்து சிவில் சப்ளைஸ் ஐடிக்கு கொடுத்துருவோம். ஆனால் பெரும்பாலான ட்ரெயினில் போடுற எல்லாமே நம்ம தடுக்கிறோம். கிட்டத்தட்ட போன இதில் மட்டுமே வந்து 120 டன் 24வது வருஷத்துலேருந்து இது வரைக்கும் 120 டன் பிடிச்சிருக்கோம். 120 டன் ரைஸ் மட்டுமே நம்ம பிடிச்சி கொடுத்துருக்கோம். வெளிமாநிலத்திலிருந்து இங்கே வந்ததா, இங்க இருந்து வெளிமாநிலத்துக்கு போக இருந்ததா சார்? இங்க இருந்து வெளிமாநிலத்துக்கு போக இருந்தது. போறதை நம்ம பெரும்பாலும் ரேஷன் அரிசி இங்க இருந்து போறதா இருக்கும். போறதை தடுத்திருக்கிறோம். புறநகர் ரயில் நிலையமாக இருக்கட்டும், இது மாதிரி ஓடும் ரயிலில் வந்து ரயில்வே போலீஸோட பணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? என்னென்ன மாதிரி சேஃப்டி எல்லாம் கொடுப்பீங்க சார்? இப்போ யூ கேன் ஹியர் தட் விசிலிங். சம்படி இப்போ நீங்கள் வெளியில் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஏதாவது விசில் பண்ணிட்டு இருப்பாரு. இதை மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு போலீஸ் இருப்பாங்க. அவரோட ரோல் என்னென்னா சந்தேக நபர்கள், இப்போ பெரும்பாலான கிரைம் அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு மொபைல் ஃபோனோ ஏதாவது ஸ்நாச் பண்ணிட்டு இறங்கி ஓடும். அந்த மாதிரி சந்தேக நபர்கள் வந்தால் டக்குன்னு பிடிக்கிறதுக்காகவும் வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுனாலும் இப்போ நிறைய க்ரௌடு இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா க்ரௌடு கம்மியாயிடும். அப்போ யாராவது ஒரு பெண்கள் போகும்போது ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும், பிரச்சனை என்ன ஏற்பட்டால் அதுக்காகவும் அங்கே இருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ட்ரெயின்லேயே வந்து மூவ் பண்ணுவாங்க, அது எஸ்கார்ட்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் வந்து போலீஸ் மூவ் பண்ணி பார்ப்பாங்க. அது பெரும்பாலும் எங்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் போடுவோம். ஏன்னா நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட 720 சர்வீஸ்க்கு மேலே பண்ணுறாங்க. EMUவில் மட்டுமே அவ்வளவு சர்வீஸ் போகுது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அவ்வளவு பேரோட ப்ரொடெக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால் எங்கே வல்னரபிள் பிளேஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம போடுவோம். அதை எப்படி தீர்மானிக்கிறீங்க? இது வந்து பாதுகாப்பு குறைபாடு உள்ள பகுதி, இது இங்கே வந்து அதிகமாக கிரைம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஒன்று வந்து ப்ரீவியஸ் அக்கரன்சஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இந்த இடத்துல எல்லாம் அக்கரன்சஸ் இருக்கும். எங்கே வந்து இப்போ அஃபிஷியலாக மூவ் பண்ணுறாங்க இல்லையா, ஐடி கம்பெனி அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட்டில் வந்து தனியாக இறங்கி போகிறோம், அந்த ஏரியாங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இடங்களில் போலீஸ் போடும். அது போட்டால் நமக்கு வந்து சேஃப்டி என்ஷூர் பண்ணுறோம். சார், அந்த எமர்ஜென்சி ஹேண்டில் வந்து அடிக்கடி வந்து எல்லாரும் காரணமே இல்லாமல் இழுத்துடுறாங்க அப்படின்லாம் செய்திகள் பார்க்குறோம்ல, அது ஆக்சுவலாக எதுக்காக இழுக்கணும்? எது மாதிரி இருந்த எமர்ஜென்சியாக இழுக்கணும்? அது இழுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சார்?
எமர்ஜென்சி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து உடனடி உதவி தேவை அப்படிங்கும் போது இது பண்ணலாம். இப்போ சம்படி மிஸ்பிஹேவ் அப்படின்னா அவங்க இது பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ஸ்நாச் பண்றாங்க, அவங்க செயினையோ மொபைலையோ அல்லது பேக்கையோ ஸ்நாச் பண்ணிட்டு போறாங்கன்னா நீங்க இது பண்ணீங்கன்னா உடனடியாக போலீஸ் வந்துடுவாங்க, ட்ரெயின் நின்றும். ஸோ யூ கேன் ஈஸிலி கேட்ச் தட் பர்சன். பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி 139 1512க்கு நம்ம கால் பண்ணோம்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்துடும். எங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், போலீஸ் எங்கே வந்து இது பண்ணுவாங்க. நார்மல் 3 மினிட்ஸில் போலீஸ் அதே மொபைலுக்கு நம்ம எந்த மொபைல் பண்ணணுமோ அதே மொபைலுக்கு வந்துடுவாங்க. அல்லது ட்ரெயினில் இருந்தாங்கன்னா அங்கேயே வந்துடுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அதனால குயிக் ரெமெடி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து மூவிங்ல இருக்கும்போது ஒரு ரயில்வே போலீஸோட பணி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? என்னென்ன நீங்க கண்காணிப்பீங்க? என்னென்ன ஒர்க்கா இருக்கும் உங்களுக்கு? பர்சனல்ஸ் வந்து இப்போ அவங்களோட பிலாங்கிங்ஸ் ஏதாச்சும் சப்போஸ் வேல்யூபிள் பிலாங்கிங்ஸ் போட்டாங்கன்னாவோ அவங்களோட செயின் வந்து எமர்ஜென்சியாக வந்து நம்ம வந்து அபாய சங்கிலி வந்து எடுத்துட்டு அங்கே வண்டி நிற்கும். கார்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரெயின் வீட்டில் போலீஸ் வந்து ஆர்பிஎஃப் ஜிஆர்பி போலீஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. திடீர்னு யாருக்காச்சும் உடம்பு முடியாமல் போயிடலாம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு உடம்பு முடியாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் அவங்களை வந்து அபாய சங்கிலி எமர்ஜென்சி அந்த இது நிப்பாட்டினாங்கன்னா வண்டி வந்து ஒரு 100 மீட்டர் அப்படி போய் நின்று முடியும். நின்னதுக்கப்புறம் நம்ம போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் ரயில்வே எம்ப்ளாய்ஸ் யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இப்ப காரணமே இல்லாம அந்த எமர்ஜென்சி ஹேண்டில் சில பேர் இழுத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி என்னென்ன காரணமே இல்லாம இப்பெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து இழுக்கிறாங்க இது மாதிரி டக்குன்னு? யாராச்சும் அவங்களோட ரிலேஷன் வந்து யாராச்சும் சப்போஸ் வண்டியை தவற விட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக கூட வண்டியை வந்து நிப்பாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் அதிகப்படியா நிப்பாட்டினா ஏன்னா டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட டிக்கெட் கிடைக்காது. அந்த ஒரு அதிகப்படியா அதுதான் இருக்கும். வேறபடி ஆனா அவர் இழுத்துட்டு போயிடுவார்ல. ஆனா வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா வந்து வருவீங்க, நிப்பாங்க. நம்ம அந்த வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. வண்டி செயின் ஃபில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகாது. அப்புறம் கார்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி மூவ் ஆகும். அது வரைக்கும் வண்டி அதுக்கப்புறம் நீங்க பைலட் கிட்ட வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணியாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மூவ் ஆகும். ஆமா, வண்டி மூவ் ஆகும், கிளியர் பண்ணலாம். வண்டி மூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. கார்டு வந்து அந்த வண்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை இது பண்ணா ஆண்டு மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வண்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் போதையில் இது மாதிரி ஏதாச்சும் சில்மிஷம் பண்றாங்க, இது மாதிரி ஏதாச்சும் தகராறு பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டேஷனுக்கு நடுவுல வண்டி போகுது அப்படின்னா ஏதாச்சும் அபாய சங்கிலி இழுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன்ல நிக்குமா? இழுத்த உடனே இந்த மாதிரி பக்கத்துல 100 மீட்டர்லயே நின்றுடும். டாக் நேம் என்ன? இவங்க பேர் வந்து ஆகாஷ், அவங்க பேர் வந்து ஏஞ்சல். மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று. என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும்? என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்களுக்கெல்லாம் இது வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு? ஒன்லி வந்து அந்த கஞ்சா அந்த மாதிரி இது மட்டும் நார்காட்டிக் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறது, அது சம்மந்தமாக. அது போக வந்து எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மாதிரிக்கு வந்து இன்னொரு டாக் இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. சூர்யான்னு ஒரு டாக், அவங்களும் பெர்னின்னு சொல்லி இன்னொரு டாக், பெல்ஜியம் ஷெப்பர்டு. அவங்க 2 பேரும் வருவாங்க. சார் இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக அது மாதிரி கஞ்சாவெல்லாம் அது மாதிரி ஆப்ரேஷனில் சக்ஸஸாக முடிச்சிருக்காங்களா? பிடிச்சிருக்கேன் சார், கண்டிப்பாக பிடிச்சி. அதுக்கு சென்ட்ரலில் வந்து சப்டிவிஷன் டீம் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நிறையா பிடிச்சிருக்காங்க. இப்போ வெளி மாநிலத்திலிருந்து வர ட்ரெயின் இல்லை இந்த பகுதியிலிருந்து வர ட்ரெயின் அப்படின்னு ஏதாச்சும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுறது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? ஆமாம், முக்கியமாக வந்து வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதிகமாக நார்த்துலேருந்து வர ஸ்பெஷல் ட்ரெயின் அந்த மாதிரி அங்கிட்டிருந்து வர ட்ரெயினை பூரா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் மெயினாக பிடிக்கும். இப்போ ஒரு ட்ரெயின் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இறங்கி இந்த சைடு வருவாங்க, சில பேர் இந்த சைடு போவாங்க இல்லையா? இந்த டாக் வந்து எப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது மாதிரி நிற்க வச்சு யார் வர்றாங்களோ அவங்கள கேட்சிங் பண்ணுமா, இல்லை குறிப்பிட்டு நீங்களே கொண்டு போய் சந்தேக நபர்கள்ட்ட வந்து இது மாதிரி கிட்டக்க போய் காமிப்பீங்களா? அது மாதிரி அப்படி இல்லைங்க சார், ஒரு டீம் வருவாங்க, ஒரு எஸ்ஐ ப்ளஸ் ஒரு 4 போலீஸ். அது போக எங்கள் டாகு எங்களை கூட 2 பேர் வருவாங்க. நாங்கள் ரேண்டமாக செக் பண்ணிட்டே வருவோம். வரப்போ வந்து அப்படி பிடிக்கிறது தான் சார். அதில் வந்து நான் டாக் ஸ்மெல் தெரியும். அதிகபட்சமாக எத்தனை மீட்டர் இல்லைனா? இல்லை சார், அது ரேண்டமாக செக் பண்ணுறப்போ தெப்ட்டு பண்ண ஒரு தப்பு பண்ண போகிறாங்கன்னா அவங்க கண்ணில் இப்போ இது தெரியும். அது போக ஒன்று தப்பிச்சு போயிடுவாங்க. மேக்ஸிமம் பொருள் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. டாக் வராங்க, போலீஸ்லாம் வராங்கன்னா வச்சுட்டு போயிடுவாங்க. அதை வச்சு ஸ்மெல் பண்ணி நாங்கள் மேக்ஸிமம் பிடிச்சிருவோம். அது போக வரப்பயே வந்து பிடிக்கிறப்ப நிப்பாட்டிடுறது தான், ஆள் ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கிறது. சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் ஏதாச்சும் ஷேர் பண்ணிக்கிங்களேன்? நிறையா பண்ணிக்காங்க சார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு 10 கிலோட்ட பிடிச்சிருக்காங்க. கஞ்சா? கஞ்சா. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது? இது ஒரிசாலேருந்து வந்தது. ஒரிசாலேருந்து வந்தது. அப்போ என்ன நடந்துச்சு? சும்மா டிராவல் பேக்கில் பிடிச்சி அப்படியே ரேண்டமாக அண்டர்ஸ்டோருக்கு வச்சு நடந்து வரவங்க வரப்ப அப்படியே நிப்பாட்டுறப்ப டாக் ஸ்மெல் பண்ணி ஸ்பீக் பண்ணோடனே அவங்களை செக் பண்ண உடனே நம்ம
ஆனால் கரெக்டாக ஸ்மெல் எடுத்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 100% இருக்க வாய்ப்பு. கண்டிப்பாக ஸ்மெல் பண்ணிச்சுன்னா டாக்டர் ஸ்பீக் பண்ணிடுவோம் உடனே. அவங்கள அப்படியே லாக் பண்ணிடுவோம். அவங்கள லாக் பண்ணி இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ நின்றுட்டு இருக்கீங்கல்ல, பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்துச்சு இது மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு, இப்போ கிராஸ் பண்ணுறாரு அப்படினாலே ஸ்மெல் எடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை நம்ம அதுக்கு லாக் கொடுக்கணுங்களா? நம்ம அதுக்கு ஸ்மெல் சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும். ஸ்மெல் 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 இப்படி இருக்கும்போது சப்போஸ் திங்ஸ் இருந்துச்சுன்னா டாக் பார்த்து ஸ்பீக் பண்ணணும். நம்மள ஸ்பீக் பண்ண உடனே டாக் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அலர்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் பிடிக்கிறதோ அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணுவோம். ஓகே, ஸ்பீக் பண்ணுங்க. அது எப்படி இருக்கும்? என்ன இந்த மாதிரி ஸ்பீக் பண்ணுவோம். அவர் உள்ள பொருள் இருந்துச்சுன்னா ஸ்பீக் பண்ணுவோம். நாங்கள் அதை வச்சு அலர்ட் பண்ணி கடந்த ஒரு மாதமாக எங்கள் டிஜிபி ரயில்வே அவங்க வந்து இந்தியாவிலே முதல் முறையாக பெண் பயணியர் பாதுகாப்பு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் சார்பாக இப்போ மாம்பழம் ஸ்டேஷனில் 50 பேர் இருக்காங்க. இவங்களாம் அந்த பெண் பாதுகாப்பு குரூப்பில் தான் இருக்காங்க. தாம்பரத்தில் 50 பேர் இருக்காங்க. செங்கல்பட்டில் 50 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து சேஃப்டியை பற்றி நாங்கள் ஒரு கைடும் கொடுத்துருக்குறோம். இது சம்மந்தமாக ஏற்கனவே டிஜி சார் ஒரு மீட்டிங் நடத்தினா அந்த மீட்டிங் எல்லாம் வந்தாங்க. சப்சிக்வெண்ட்டாக நாங்கள் இப்போ சாட்டர்டே ஒரு மீட்டிங் நடத்தினோம். அதில் இவங்க அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு கைடு கொடுத்துருக்கோம். ட்ரெயினில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வழிமுறை சொல்லியிருக்கோம். என்ன ஆபத்து வந்தால் எப்படிலாம் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அவங்க அது மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபர்தராக நீங்கள் கேள்னா பிள்ளைங்களையும் கேட்டு பார்க்கும்போது வந்து ஒரு பப்ளிக் மாதிரி இருக்காங்கல்ல, இவங்களாம் எத்தனை வருஷமா இந்த வழித்தடங்களில் வந்து ரெகுலராக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க? யாருக்கெல்லாம் அந்த குழுவில் வந்து இடம்? நாங்கள் வந்து 3 வருஷம் தான் அதை பண்ணியிருக்கோம். 3 வருஷம் தான் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் தோஸ் ஒரு வில்லிங் இப்போல்லாம் இவங்கள மேடம் 2 வருஷமாக இருக்காங்க, வில்லிங் உள்ளே வராங்க. அதனால் அவங்கள இந்த குழுவில் சேர்த்துருக்கோம். நாங்கள் இப்போ வந்து இதில் ட்ராவல் பண்ணி 3 வருஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் வந்து குழுவில் சேர்த்துட்டு குழுவுடைய வழிமுறைலாம் சொல்லியிருக்கோம். எந்த ஆபத்துனாலும் எனக்கு உடனே ஆஸ் அட்மின் எனக்கு தகவல் சொல்லிடுவாங்க. இப்போ மாம்பழம்னா மாம்பழம் எஸ்ஐ மணிகண்டன் தகவல் சொல்லுவாங்க. நான் தாம்பரம் சொல்லுவாங்க. செங்கல்பட்டுனா எஸ்ஐ ராம்தேவ் தகவல் சொல்லுவாங்க. அது மாதிரி தகவல் சொன்னால் அவங்க எனக்கு சொல்லுவாங்க. உடனே இமீடியட்டாக நான் ஆக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனை இமீடியட்டாக ஆக்ட் பண்ணி அந்த கன்செப்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்து. அவங்க பப்ளிக்காக இருக்கிறதுனால இவங்க தான் தகவல் சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. யார் பேர் சட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா விக்டிம் கூட சொல்ல வந்து பயந்தாங்க அப்படின்னா இவங்க சொல்லலாம். சைலண்டாக சொல்லி யார் நாங்கள் டெலிவர் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இவங்க தான் சொன்னாங்க, வெளியே சொல்லவே மாட்டோம். அதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்போம். நீங்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வழித்தடத்தில் பயணம் பண்ணுறீங்க? நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெண்கள் பாதுகாப்பு குழுவில் நீங்களும் ஒரு நபராக இருக்கீங்கல்ல, எந்த அளவுக்கு இது மாதிரி பாதுகாப்பாக இருக்குது இந்த ரயில் நிலையம்? ஹரிணி என்னுடைய நேம் வந்து. நான் கிரிமினாலஜி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸாக நான் ட்ரெயின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ட்ராவலிங்கில் இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இருக்கக்கூடிய க்ரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் வந்து ட்ராவலிங்கில் இருக்கும்போது விமன்ஸ்க்கு சேஃப்டி இல்லைன்னும் போது இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து இப்போ வந்து குரூப் ஆட் பண்ணி எல்லாமே வந்து கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப்லைன்ஸ் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது உடனே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட்டிங்ஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணியும் அந்த குரூப்பில் ஆட் பண்ணி இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா உடனே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அவங்க. ஸோ அதே மாதிரி போலீஸும் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து வந்து ரயிலில் பயணம் பண்ணுறீங்கல்ல, வேலைக்கு போகிறீங்க வாரீங்கல்ல, எந்த மாதிரியான ஒரு மிஸ்பிஹேவியரை அதிகமாக பார்க்க முடியுது? இவங்களாம் வந்து தடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி யாரோட இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? ஸோ நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் அந்த 3 இயர்ஸுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா ட்ராவலிங்கில் இப்போ நார்மலாக ஏஜ் இருக்கவங்க அவ்வளோ ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்க நம்ம வந்து நினைப்போம் அவங்க வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆகுறாங்க இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வைஸ். ஸோ ஒருத்தவங்க ஒரு சேஃபாக ஃபீல் அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ரொம்ப ஏஜ்டான பீப்புளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து குறிப்பாக ஏதாச்சும் ஒரு தொந்தரவு அப்படின்னு ரயில்வே போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணோன்னா அடுத்து எவ்வளோ நேரத்தில் அது மாதிரி அவங்க வந்து செக் அவுட் பண்ணுறாங்க? எந்த அளவுக்கு வந்து துரிதமாக செயல்படுறாங்க? அது என்ன வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. அவங்க வந்து எப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே நம்ம கான்டாக்ட் நம்பரோ இல்லை நம்மளை பற்றி எந்த தகவலும் வெளியே போகாது. அங்கே இருக்க அந்த ட்ரெயினில் வர போலீஸ் கிட்டேயோ அல்லது அவங்க யாருன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரயில்வே போலீஸார் வந்து எவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் சில நபர்கள் வந்து சில தொந்தரவு செய்வாங்க, போவாங்க, வருவாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் பார்க்குறது வந்து இதெல்லாம் வந்து இன்னும் தடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து நடைபெறாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி என்னவா இருக்கு? ட்ரெயின் மோரலஸ் வந்து என்ன ரீசன் வைப்பாங்கன்னா ட்ரெயின் கூட்டமாக இருக்கிறதுனால தான் இப்படி நடக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் வந்து அது வந்து ரீசன் கிடையாது. எல்லாரும் வேணுக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் சொல்ல முடியாது, சில பேர் ஓகே. பட் மோரலஸ் அது வேணுக்கிட்டே தான் நடக்குது. அது வந்து எப்படி தடுக்கவும் முடியாது. ஏன்னா வந்து மேபி ட்ரெயின்ஸ் அதிகமாக இருந்தா ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் போலீஸ் வந்து வைக்க முடியாது. அதனால அவங்களால எல்லாத்துக்கும் வந்து நிற்க முடியாது. அதனால ட்ரெயின் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய பயணங்கள் இருக்குல்ல, இப்போ பஸ்ஸில் போகலாம், 2 வீலர் போகலாம், இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ரயில் பயணம் அப்படிங்கிறத மேற்கொண்டு இருக்கீங்கல்ல,
என்ன காரணம்? ட்ரெயினில் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும் தான் ட்ரெயினில் வருது. பஸ்ஸுன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், போக முடியாது, டிராஃபிக் இருக்கும். ட்ரெயினில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், சீக்கிரமாகவும் போகலான்றதா ட்ரெயினில் வரும். ஆனால் அங்கேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுனால தான் கொஞ்சம் அக்செப்ட். என்ன ப்ராப்ளம்? என்ன அதான் லேடிஸ் பின்னாடி வந்துட்டு இது பண்ணுறது, ஏஜ்டுவங்க, அப்புறம் வந்துட்டு எதனா ஒன்று திருடு போகிறது, அந்த மாதிரி பண்ணுறது நல்ல ப்ராப்ளம் வருது. எனி டைம் நம்மள பார்த்துட்டு இருக்க முடியாது, ட்ரெயினும் கூட்டமாக வரும். ஆனால் நம்ம பேகும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. அது கொஞ்சம் நல்லா சிசிடிவியில் கேமராலாம் வச்சா கொஞ்சம் நல்லா. அதே இப்போ ரயில் நிலையம் போகணும்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது? அங்கே சொன்னதெல்லாம் அது குறைபாடு இருந்தாலும் இங்கே எந்த அளவுக்கு வந்து உடனே ஆக்ஷன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், உடனே நீங்கள் வந்து பாதுகாப்பாக நம்ம மேற்கொள்கிறோம் பயணம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு திருப்தி அடைகிறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த அளவுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு இன்ஃபார்ம் பண்ணோம்னா டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எல்லா ஸ்டேஷன்லயும் போலீஸ் இருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா உடனே ஸ்டெப் எடுக்கிறாங்க. போலீஸும் நம்ம கூட டிராவல் பண்றாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. லேடிஸ் போலீஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அதிகபட்சமாக அது மாதிரி இத்தனை மணிக்கு நான் வந்து பயப்படாமல் போயிருக்கேன், இவங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு அது மாதிரிலாம் நான் டிராவல் பண்ணது ஒரு வாட்டி நான் 11 மணிக்கு கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்பயுமே வந்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் போகுது. பாதுகாப்பு எல்லாமே கரெக்டாக கூடவே வராங்க. நம்ம ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா போலீஸும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறி உட்காந்து போவாங்க. நம்ம நிறைய ரயில் நிலையங்களை வந்து இவ்வளோ பேர் பயணம் பண்ணுறாங்க, என்ன கொஞ்சம் தான் அது மாதிரி ரயில்வே போலீஸாரை பார்க்க முடியுது அப்படின்னு நினச்சிருப்போம். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 250 சிசிடிவி கேமரா இருக்கும் போல. எல்லாரும் அங்கே பயணம் பண்ணுற பயணிகள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரால் இங்கே உட்காந்து நீங்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு இருக்கீங்க. சார் வந்து முழுவதும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சார் இந்த இடத்த பற்றி சொல்லுங்க, எங்கெங்க உள்ள ஸ்டேஷன்ல அது மாதிரி எவ்வளோ சிசிடிவி வந்து கவர் பண்ணிட்டு சார்? மொத்தம் வந்து தாம்பரம் மவுண்ட் டு சாண்டோரி 7 ஸ்டேஷன் சார். மொத்தம் 250 கேமரா இருக்கு சார். 250 கேமரா இருக்கு. இது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஃப்ரண்ட் அண்ட் சென்டர் பேக் இருக்கு சார். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம்லையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க சார். இது இல்லாமல் வெளியே போகிற வழி, டிக்கெட் கவுண்டர்ஸ், மேலே அப் அண்ட் டவுன், ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க சார். எந்த பிரச்சனையாலும் உடனே தெரியும் சார். இதுக்கு முன்னால் ஒரு மர்டர் கேஸ் கூட எங்களுக்கு வந்து சரியான எவிடன்ஸ் கிடைக்கல சார். அப்போ அந்த கேஸில் வந்து சதீஷ் ஒரு அக்யூஸ்ட் வந்து தள்ளி விட்டது வந்து இந்த ஸ்வாதி கேஸில் சதீஷ் தான் அக்யூஸ்டு. அதில் வந்து இந்த ஃபுட்டேஜ் தான் எங்களுக்கு வந்து கேஸ் லாஸ்ட் வரையும் உதவி பண்ணிச்சு. ஜட்ஜி மேடம் இதை வச்சு தான் அவன் தான் அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க சார். ஒரு குற்றம் நடக்குது, இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எவ்வளவு நேரத்துல சார் அங்க உள்ள பக்கத்துல உள்ள போலீஸை வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்து அனுப்புவீங்க? அதுக்கு வந்து சிசிடிவி எந்த அளவுக்கு உபயோகரமா இருக்கும் சார்? எங்களுக்கு குற்றம் நிகழ்ந்த தகவல் சொன்ன அடுத்த டிராவலிங் ஹவர்ஸ் தான் சார் இருக்கு. ட்ரெயினுடைய போற நேரம் தான் சார் இருக்கு. ஏன்னா நைட் ஹவர்ஸ்ல அப் டு எனக்கு வந்து மாமல்லத்திலேருந்து அப் டு செங்கல்பட்டு வரையும் சார். இங்க இருக்கிற 24 ஸ்டேஷனை வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் போலீஸ் போறோம் சார். இப்போ இருக்கிற எங்க டிஜிபியா வந்து போலீஸ் பெட்ரோல் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பி சார் அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் கொடுத்து வச்சிருக்காங்க சார். அடிஷனலா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் வச்சும் அடிஷனலா சேலம், கோயம்புத்தூர் அடிஷனல் அதை வச்சு நாங்கள் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபுல்ஃபில் பண்றோம் சார். எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் உடனே போலீஸ் அட்டன் பண்ணுவாங்க. சாட்டு தகவல் சொல்றோம் சார். ஏதோ நடமாட்டம் இருக்கு ஸ்டேஷன்ல அப்படின்னு நாங்க பாக்குறோம். நீங்க என்ன கண்ணோட்டத்தோட பாப்பீங்க சார்? சார் இதை வந்து நாங்க பார்க்கல சார். இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஏஎஸ்ஐ தான் சார் பாக்குறாங்க. நாங்கள் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இமீடியட்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து சிசிடி கேட்டால் அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் திரு சஞ்சீவ் வந்து எங்களுக்கு அது சிசி டைப்பாக கொடுத்துருவா சார், ஃபுட்டேஜ் டைப்பாக கொடுத்துருவா சார். அதை வச்சு நான் அக்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார். இது வரையும் எல்லா கேஸ்லையும் ஒரு ராபரி, மர்டரு, எந்த கேஸாக இருந்தாலும் எங்களுக்கு உதவுறது வந்து இந்த சிசிடிவி கேமரா தான் சார். இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஜங்ஷனுக்கு வெளியில உள்ள எல்லாமே கவர் ஆயிருக்கு. கம்ப்ளீட் சார். பழம் தாங்க, அது பழம் தாங்க சார். தட் பிளேஸ் இஸ் பழம் தாங்க சார். இன்னைக்கு காலையில் கூட ஒரு குழந்தை ட்ரெயின்லேருந்து இறந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. அடுத்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு பொண்ணை யாருன்னு ஐடென்டி பண்ணி சார் தான் பண்ணி கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு சார்? அந்த பிள்ளை ட்ரெயின் எடுத்து சடனாக கிராஸ் பண்ணால் ட்ரெயின் அடிப்பட்டா. ஒரு காலேஜ் ஒரு 18 வயசு பொண்ணு, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளை ட்ரெயினில் அடிப்பட்டு கிராஸ் பண்ணும்போது சடனாக கிராஸ் பண்ண வந்தே பாரத் அடிப்பட்டா. அது மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஃபுட்டேஜ் தான் சார். ஆள் ஐடென்டி பண்ண ஃபேஸு, இந்த ஃபேஸை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அப்படி தான் கண்டுபிடிக்கும் சார். ட்ரெயினில் அடிப்பட்டா ஃபேஸ் தெரிஞ்சிடும் சார். அதுக்கு முன்னால் எங்களுக்கு உதவி தான் சார். இதான் கிடைக்கும் சார் எங்களுக்கு. ஒரு ஐடென்டி வந்து எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ், சிசிடிவி தான் பெரிய வரம் இன்னைக்கு. மேம் இந்த நேரத்துல வந்து ரயில்வே போலீஸ் வந்து இது மாதிரி ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நிக்கிறீங்கல்ல, என்ன காரணம், என்ன பணியா இருக்கும் இந்த டைம்ல? பேசஞ்சர் வந்து சேஃப்டியா வந்து அவங்க நல்லபடியா ஊருக்கு போகணும் அப்படின்றது எங்களோட நோக்கம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அது மாதிரி ட்ரெயின்ல வந்து எல்லாரும் போறாங்க.
கூட எத்தனை போலீஸ் இருப்பாங்க இந்த ட்ரெயினை பொறுத்த அளவுக்கு மொத்தத்துல? 2 பேர் தான். அவங்களுடைய பணி என்ன மேம் இருக்கும்? எனக்கு நைட்ல வந்து எதுவும் ட்ரங்கன் மூட்ல யாராச்சும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஏறினாங்கன்னா அவங்கள வந்து வாட்ச் பண்ணி வெளியில எடுப்பாங்க. அப்புறம் பேசஞ்சர் பிலாங்கிங்ஸ்லாம் வந்து எதுவும் திருட்டு போடாம மெயின் வந்து அது ஒரு மெயின் பர்பஸ். அவங்கள இப்ப தொடர்பு கொள்ளணும்னா இப்போ இந்த பெட்டியில இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திருட்டு ஏதாச்சும் ஒரு சம்பவம்னா அவங்க எந்த பெட்டியில இருக்காங்கன்னு தெரியாது இல்ல, அவங்களை எப்படி தொடர்பு கொள்வாங்க? ஏதாச்சும் நம்பர் கொடுத்துருப்பீங்களா? இவங்களுக்கு நம்பர் இருக்கு 1391512 கண்ட்ரோல் நம்பர் 94981 அந்த 01950 9952600500 நம்பர்லாம். இந்த நம்பர் எல்லாருமே நம்ம எல்லா பேச நிறைய இடத்துல நாங்கள் அது பேர் ஒட்டி எல்லாம் இப்பெல்லாம் தொடக்கத்துலேருந்து நாங்கள் ஒட்டி வச்சு அதை பார்த்து நிறைய பேர் சொல்லுவோம். எல்லாருக்குமே கால் பண்ண நல்லா அவேர்னஸ் இருக்கு எல்லாருக்குமே. நம்ம குரூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ நம்ம ஒருத்தர் சொல்றது அவங்க இன்னொரு 10 பேர்ட்டு சொல்றாங்க, அவங்க ஒரு 10 பேர்ட்டு சொல்றப்ப அது வந்து நல்லா நல்லா ரீச் ஆகுது. பேசஞ்சர்ஸ் இதில் நல்லா ரீச் ஆகுது. அது ஒரு நிறைய நமக்கு கால்ஸ் நிறைய கண்ட்ரோலபிளா நிறைய கால்ஸ் கூட போகும். இப்போ நார்மலா வந்து ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, என்னென்ன மாதிரி செக்கிங் இருக்கும் அப்படின்னு நீங்க பண்ணுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ட்ரெயின் எங்க போகுது? இந்த வண்டி வந்து உழவன் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி வந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகுது. இதுல வந்து மேக்சிமம் வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் போவாங்க. இவங்கெல்லாம் இப்போ போறாங்கன்னா இப்போ நாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ உட்காருங்கம்மா, இப்போ இவங்களை இப்போ உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்த உடனே இப்போ மற்றவங்களுக்கு எங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இப்போ ஏறின உடனே நான் வந்து டியூட்டிலேயே நான் இல்லைன்னா கூட எனக்கு வந்து அந்த கான்சியஸ் வந்துடும். இப்படி உட்காரக்கூடாதுமா, நீங்கள் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா, அந்த ஷால் வந்து இப்படி போட்டுங்க, இப்படி போகிறத ஃப்ரண்ட்லேருந்து போங்க, பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த யாரும் நம்ம சப்போஸ் நம்மளோட பொருள் வந்து எதுவும் ஸ்நாச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இது எப்பவுமே ஜென்ரலாகவே நீங்கள் போகிறப்ப அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. நம்ம இப்போ புடவை கட்டிட்டோம்னா நம்ம அந்த முந்தி எடுத்து போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, நம்ம அந்த காற்றுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம்னா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு படுப்போம். அப்போ அஃபென்ஸ் வந்து அதிகமாக, அதனால நம்ம தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகள் நம்ம பார்க்கணும். அந்த ஜன்னல் அங்குலம் கம்பி வந்து ரொம்ப கேப் ரொம்ப கம்மியா இருக்கு, அதுலயும் இது மாதிரி ஸ்நாச்சிங் நடக்கும். அதுல நடக்கிறதுக்காக இது மாதிரி பெரிய கம்பியில இந்த பேகை வச்சுட்டு என்ன பண்றாங்க, தண்ணி வாங்குறதுக்கு அப்படி போவாங்க. அப்படி போறவங்க இந்த பேக் யாருது நீங்க பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம யூஷுவலா கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன தெரியாது, அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, வச்சுட்டு போனா மிஸ் ஆகும் அப்படின்றது அவேர்னஸ் இருக்காது. அதை நம்ம பண்ணுவோம். குழந்தைங்களாம் அப்படி போறப்ப என்ன பண்ணுவோம்னா பிள்ளைங்க ஓடுங்களா, அப்ப ஓடிட்டா கதவு பக்கத்துல வந்துருவாங்க. அப்ப அது கொஞ்சம் கேரி பண்ணி குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாரும். அவங்களுக்கு தெரியாதுல்ல, பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், ஓடி போய் டக்குன்னு ஜன்னல் பக்கத்துல கதவு பக்கத்துல நின்னுப்பாங்க. அது போல சாப்பிட்றாங்க. இப்ப இப்படி போடுறாங்கல்ல, இப்படி எல்லாருமே 4-5 பேர் இப்படி இங்க பாருங்க அந்த பக்கம் இப்படி எல்லாரும் இப்படி பக்கத்துல உட்காந்துக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்துப்போ சாப்பாடு வந்து வாங்கி நல்ல ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிட்டு வருவாங்களா. அப்படி வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிஸ்கட் சாப்பிடுங்க அப்படின்னு பழம் அப்படி கொடுக்குறப்ப அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல வந்து நம்ம ஏதாச்சும் மயக்க மருந்து பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ வச்சுக்கிறது நம்மளோட பொருள் வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இது ஜென்ரலா நம்ம பொதுவாக இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொடுக்கறது தான். அது இப்போ இன்னும் நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு இப்பெல்லாம் நமக்கு நிறைய கம்மியாயிருக்கு, அந்த மாதிரி இதுல உள்ளதெல்லாம் கம்மியாயிருக்கு. இப்போ ட்ரெயின் கிளம்புற கடைசி நேரத்துல வந்து நிறைய பேர் ஏறுவாங்கல்ல, அது மாதிரி ஏறிட்டு இது மாதிரி அவசரத்துல இறங்குறேன் அப்படின்ட்டு தான் நிறைய பேர்த்தெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் நீங்க எப்படி ஏதாச்சும் மானிட்டரிங் பண்ண முடியுமா? அதெல்லாம் அது எப்படின்னா மேக்ஸிமம் அவங்க கீழே விழாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி மேலே ஏற்றி விட்டுருவோம். அதுதான் நம்ம ஏன்னா நெக் ஆஃப் தி மந்த்ல ஏறாதீங்கன்னு சொன்னோம்னால பதட்டத்துல கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். மேக்ஸிமம் புல் பண்ணி விட்டு உள்ளார அப்படியே தள்ளிட்டு இருக்கோம். அப்படி சேஃப்டியா அவங்க கீழே இறக்கி விட்டுருவோம். அது மாதிரி நம்ம ஆர்பிஎஃப் ஸ்டாஃப்ல நிறைய இது பண்ணி நம்ம போலீஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்கல்ல, அது போல கீழே விழுந்தவங்களே இப்போ அப்படியே ரொம்ப சேஃப்டியா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சிறு காயம் கூட இல்லாம வெளியில எடுத்திருக்காங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது மாதிரி ரிசர்வ் பண்ணியிருந்தாலும் டிக்கெட் நார்மலா வாங்கினவங்க வந்து வந்துடுறாங்க. அங்க கூட்டமா இருக்கு. நம்ம ஏரியாவில் நம்ம தமிழ்நாட்டில் 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிசர்வ் பேசஞ்சர் மட்டும்தான் அதுல டிராவல் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம இடத்துல அது மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதான் சுத்தமா கிடையாது. சுத்தமா அது வந்து 100% எங்களால சொல்ல முடியும். ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கலாம். ஏன்னா ரிசர்வேஷன் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துட்டு சப்போஸ் வெயிட் பண்ணுங்க ஜாயினிங் வந்தா கொடுப்போம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தா 1-2% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே மாதிரி அத்துமீறி யாரும் அந்த உள்ளார வந்து ஏன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு போலீஸ் இருக்கு பாத்தீங்களா, எவ்ரி பிளாட்ஃபார்ம் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்காங்க, எல்லா ஸ்டேஷன்ஸும். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கே கொஞ்சம் அசௌகரியமா இருந்தா போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்ப இருக்காங்கன்னா 4 டைம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரப்ப அவங்க வந்து போலீஸ்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
இரவு சரியா மணி 10 மணி ஆகுது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கிற தண்டவாளத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். ரயில்வே போலீஸார் வந்து பல பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பயணிகள் வந்து பாதுகாப்பாக தனது பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பல பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் லேண்ட் பெட்ரோலை கொடுக்குறது. தண்டவாளத்தில் வந்து இரவு நேரங்களில் நடந்தே போய் ஏதாச்சும் குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்களா, ஏதாச்சும் தொந்தரவு தரது மாதிரி இருக்கா அப்படின்ட்டு லேண்ட் அப்படிங்கிறத பெட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கள தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிறோம். 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இரவு நேரங்களில் வந்து காவல்துறை ரோந்து அப்படிங்கிறத நார்மலாக பார்த்துருக்கோம், எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. இது மாதிரி ட்ராக்கில் வந்து இந்த நேரத்தில் இரவு 10 மணிக்கு மேலாம் எந்தெந்த டைமில் என்னென்ன ரயில் வருதுன்னு கூட தெரியாது. நீங்கள் வந்து மக்களோட அந்த பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காகவும் ரயில்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காகவும் இப்போ அந்த பெட்ரோல் அப்படிங்கிறத ஈடுபட்டு இருக்கீங்க. இது என்ன காரணத்துக்காக நீங்கள் போகிறீங்க? இது போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு சேஃப்டியோட நீங்கள் என்னென்ன போவீங்க? சார் எங்களோட உயர் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஃப்டியாக வந்து மெயினாக லைட்டு, ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட்டு மெயினாக போட்டுக்கணும் சார். அதுக்கப்புறம் ஒரு வெப்பன் கார்பன் ஏதாவது எடுத்து வச்சுக்கிடுவாங்க சார். வச்சுக்கிட்டு எங்களோட ட்ராக் பெட்ரோல் வந்து எங்கள் ஸ்டேஷன்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் போச்சுறாங்களோ அத்தனை கிலோமீட்டர் வாக்கிங்லேயே பை ட்ராக் பெட்ரோல் போகும் சார். நடந்தே தான் போவீங்களா? நடந்து தான் சார். எத்தனை பேர் சார் போவீங்க? 2 பேர் சார் போவோம். 2 பேர் தான். 2 பேர் ஒரே லேண்டில் போவீங்களா இல்லை மாறி மாறி போகிற? ஒரே லேண்டில் போவோம் சார். போயிட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து 2 பேர் வருவாங்க சார். வரும்போது கிராசிங் செக் பண்ணிட்டே வருவாங்க சார். என்னென்ன காரணத்துக்காக மிக முக்கியமாக போகிறோம் இது மாதிரி இந்த நேரத்தில் இரவு நேரங்களில் போகிறதுக்கான காரணம் என்ன சார்? சார் இப்போ கிராசிங் நம்ம அங்கேருந்து போகும்போது கிராசிங் இருக்குது சார். எல்லா இடத்துலையும் கிராசிங் இருக்குது. மெயினாக சேத்துப்பட்டு பக்கம் எக்மோருக்கும் நடுவில் கிராசிங் இருக்குது அதிகமாக. 2 கோடம்பாக்கத்துக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் எல்லாம் கிராசிங் இருக்குது சார். அந்த கிராசிங் பக்கத்தில் வந்து உள்ள இந்த கிராசிங்க்கு நடுவில் கல் வச்சுருவாங்க சார். யாராவது நாச வேலைகள் பண்ணுறக்காண்டி கல்லு வச்சுருவாங்க. மெயினாக அந்த கல் பார்க்குறதுக்காண்டி. அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னென்னா, காலையில் மார்னிங் ட்ரெயின் வரும்போது வந்து சார் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக வரும். அங்கே வந்து சிக்னல் கிடைக்கட்டா ஸ்லோவாக வரும். யாரும் ஏறிடக்கூடாது. உள்ளே வந்து ட்ரெயினில் ஏறி யார்கிட்டையும் செயின் அந்த மாதிரி செல்லுகளை பிடிங்கிட்டு இறங்கிடக்கூடாது. அதனால் நாங்கள் ட்ராக்கில் யாரும் படுத்து கிடந்தாலும் சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருவோம். இல்லை எங்கள் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிடுவோம். போகிறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும் போதே புரியுது எந்த அளவுக்கு இது மாதிரி வந்து எல்லாம் பாதுகாப்பாக பயணம் பண்ணுவோம்னா இது மாதிரி பின்னணியில் வேலை இருக்குன்னு. ஆனால் இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லை? இது மாதிரி கல் வச்சாங்க அப்படின்னா நேராக தான் போய் பார்த்த மாதிரி எடுக்கிறது மாதிரி இருக்கா, இல்லை நார்மலாக அது மாதிரி வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது மாதிரிலாம் அட்வான்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? வண்டி வந்து கல் மேலே வச்சாங்கன்னா அடிச்சுட்டு போயிடும் சார். போகும்போது அது வந்து ஒன்றுமே தெரியாது. கிராசிங்கில் வச்சாச்சுன்னா அந்த கிராசிங் வந்து இதாகாது அப்படிம்பாங்க சார். அதுக்காண்டியாவது அந்த கிராசிங் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது உள்ளுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதுக்குள்ள நான் வரவேணான்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் இது மாதிரி போகும்போது சார் அடையாளம் தெரியாதவங்க ஏதாச்சும் போதையில் இது மாதிரி வழித்தடத்தில் படுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கும்ல? அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பார்த்த சம்பவங்கள் ஏதாச்சும் பகிர்ந்துக்குங்களேன்? நிறையா இருக்குது சார். அது மாதிரி 2 பேர் போவோம் சார். போகும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே சேத்துப்பட்டு இங்கேருந்து எக்மோர் சேத்துப்பட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க சார். ஆனால் இப்போ இல்லை. ட்ராக் பெட்ரோல் அதிகமாக போகும், இப்போ வந்து அதிகமாக இல்லைங்க சார். போதையை போட்டு இருப்பாங்க சார். காலையில் மார்னிங் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக வரும்போது அதில் வண்டியில் ஏறிட்டு செல்ஃபோனு அது எதுவும் பிடுங்குறக்காண்டி அங்கே படுத்து கிடப்பாங்க சார் போதையை போட்டு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிட்டுங்க சார். ஆனால் நீங்கள் வர்றது தெரியுமா? இது மாதிரி டெய்லி இது மாதிரி வராங்க இது மாதிரி வாட்ச் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது மாதிரிலாம் தெரிஞ்சு அதை குறைஞ்சிடுச்சா இல்லை? ஆமாம் சார். இப்போ அதிகமாக அது மாதிரி மாட்டிக்கிட்டு அது மாதிரி குறைச்சிட்டாங்களா? எங்கள் அதிகாரிகள் வந்து ட்ராக் பெட்ரோல் அதிகமாக போட்டாங்க சார். போடவும் நாங்கள் அங்கிட்டு போகவும் தான் சார் அது குறைஞ்சிருக்கு. நிறைய இந்த அடையாளம் தெரியாதவங்க இது மாதிரி ரயில் அடிபட்டு இறந்துடுறாங்க, போதையில் வந்து அங்கங்கே படுத்து கிடந்து தண்டவாளத்தில் அப்படிலாம் கேள்விப்படுறோம்ல. அது மாதிரி நீங்கள் வந்து நேரடியாக கண்ணில் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சம்பவங்கள் நடக்குங்களா? ஆமாம் சார். அதே மாதிரி நிறைய அடிபட்டு இது மாதிரி நீங்கள் பெட்ரோல் போகும்போது பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் போகும்போதும் பார்த்துருக்கோம் சார். நம்ம ட்ரெயினில் போகும்போது அட்வான்ஸ் பைலட்டு லோகோ பைலட் வந்து சொல்லிடுவாங்க சார். இந்த மாதிரிங்க நான் பாடி கிடக்கு இத்தனை கிலோமீட்டர் கிடக்குன்னு சொல்லிடுவாங்க சார். நாங்கள் ட்ராக் பெட்ரோல் போகும்போது மேக்ஸிமம் பார்த்துருவோம் சார். ஆனால் 2 பேர் வந்து இவ்வளோ இருட்டில் போகிறீங்க, திடீர்னு ஒரு பாடி வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு இருக்கத்தன்மையாக இருக்கும், ரொம்ப ஒரு அச்சமாக இருக்கும்ல? எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கோ அதை பொறுத்து நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அது பார்க்க அதுக்கு நமக்கு இதாகிடும். ஆனாலும் அந்த என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மனுஷன் தானே அப்படிங்கப்போ அவங்க இதாகப்போ ஒரு சிதைஞ்சு இருக்கும் போது அதை பார்க்கும் போதே நமக்கு அந்த எலும்புகள் போனு வெளியே வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எப்படி இறந்துட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத சம்பவத்தை சொல்லுங்களேன். இது மாதிரி பார்த்து ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே இது மாதிரி ரொம்ப வருத்தத்தை தந்தது, அதை மறக்கவே முடியல அப்படின்னா என்ன சம்பவம் நேரில் பார்த்தது? நேரில் பார்த்ததுன்னு கிடையாது. இன்ஜூரி ஆயிடுச்சு. ஒருத்தவங்க வயசானவங்க ட்ராக்ல வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க தப்பு. கிராஸில் ட்ராக்ல வந்து எப்போவுமே கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி கேர்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 73 வயசு இருக்கும். அவங்க வந்து கிராஸ் பண்ணி அதுவரை 73 வயசு உள்ளவங்க அதுவரை ஹெல்த்தாக இருந்திருக்காங்க. அவங்களே குக் பண்ணியிருக்காங்க. அவங்க மகன்கிட்ட விசாரிக்கும் போது அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள்.
அப்படிங்கப்போ இவ்வளோ ஆக்டிவாக இருந்தவங்க ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ்னால இப்படி ஒரு இதாகிடுச்சே அப்படிங்கும்போது ஒரு டேமேஜுமே இல்லை. அவங்களுக்கு வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து முறிவு ஏற்பட்டிருக்கு, உடஞ்சி போன் வெளியே வந்துருச்சு. அதுபோக ஹெட்டில் இன்ஜுரி, அந்த ஹெட்டில் அடிபட்டு உள்ள மண்டோட உடஞ்சிருச்சு. அது வந்து நாங்கள் பிஎம் போவோம், அந்த போஸ்ட்மார்ட்டம் போகிறப்போ அதெல்லாம் தெரியுது, அந்த உள்ள மண்டோட உடஞ்சிருக்கிறது. அதெல்லாம் அவங்க டாக்டர் செக் பண்ணி சொல்லப்போ அதெல்லாம் தெரியும். அப்போது அவங்கள பார்க்க உள்ள ஃபீலிங்கும் அவங்க ஃபேமிலி உள்ளவங்கள பார்க்கும்போது உள்ள ஃபீலிங்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரி, அவங்க வந்து குக் பண்ணிட்டு போயிருக்காங்க, காலையில் வந்து குக் பண்ணிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி டெத் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் நாங்கள் பிஎம் பண்ணுறோம், அப்போ அவ்வளோ சொல்கிறாங்க. அப்படிங்கப்போம்லாம் சரி ஒரு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி பெட்ரோலில் போகும்போது வந்து என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க சார்? இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இது மாதிரி பாதுகாப்பு நிலம் கருதி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும்? மெயினாக நாங்கள் பெட்ரோல் போகிறதே 2 காரணம் தான் சார். ட்ராக் ஒன்று, ரெண்டாவது அக்யூஸ்டு. நைட்டு வந்து அதிகமாக ராபரி எதுவும் நடந்துடக்கூடாது சார். ட்ரெயின் வந்து ஸ்லோவாக வரும். இப்போ எக்மோருக்கு வருதுன்னா சேத்துப்பட்டுக்கிட்ட ஸ்லோவாக வரலாம், இங்கிட்டிருந்து வருதுன்னா இங்கே பார்க்லேருந்து ஸ்லோவாக வரலாம். யாராவது ஒரு ஆள் நைட்டில் வந்து உள்ளே ஏறிட்டு இவங்க நமக்கு வந்து எக்மோர் வருதுன்னு உடனே பேசஞ்சர்ஸ் வந்து வெளியில் வந்து வாசலில் வந்து நின்றுறாங்க. அவங்க வண்டி ஸ்லோவாக வரவும் அக்யூஸ்டில் வந்து மேலே ஒரு படி ஏறினோடனே அவங்க செயினோ ஃபோனோ பேக்கோ பிடிங்கிட்டு இறங்குறதுக்கு அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல நின்னா போச்சு, நிற்கலைன்னா உடனே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி அந்த சம்பவ இடத்துக்கு போய் அவங்கள பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா உடனே? இருக்குது சார். அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது சார். சிசிடிவி கேமரா வச்சு நாங்கள் போய் பார்த்து பிடிச்சிருவாங்க சார். அது மாதிரி எந்த ட்ரெயின் வருதுன்னா அந்த ட்ரெயின் வர நேரத்துக்கு நாங்கள் அங்கே ஓரளவுக்கு ட்ராக் பெட்ரோல் இருப்போம் சார். ஸ்பெஷல் ட்ரெயின் நைட்டு வர ட்ரெயினுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ராக் பெட்ரோல் இருப்போம் சார். நீங்கள் இது மாதிரி ட்ராக் பெட்ரோல் போகும்போது வந்து மறக்க முடியாத நினைவுகள், அதை வந்து அக்யூஸ்டை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணதாக இருக்கலாம், மற்றபடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கல்லை வச்சு கண்டுபிடிச்சதாக இருக்கலாம், அது மாதிரி ஏதாச்சும் நினைவுகளை பகிர்ந்துக்கீங்களா நீங்கள்? சார், நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் தாண்டி லயோலா காலேஜ் பக்கத்தில் அந்த லாஸ்ட் லைனில் வந்து ஊட வந்து கல் வச்சு மண்ணை எக்ஸ்பிரஸ் போயிட்டு அடித்து எல்லாமே தூளாகிட்டு போயிட்டு சார். அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க, போய் பார்த்தோம். யார் வச்சாங்க என்னன்னு தெரியல. அங்கே ட்ராக் பெட்ரோலில் கல் வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போனீங்களா? உங்கள் கல்லில் எதுவும் இல்லை சார், நாங்கள் இங்கிட்டு இருந்து போய்கிட்டு இருந்தோம் அப்போ தான். அதுக்கடுத்து நாங்கள் சேத்துப்பட்டுலேருந்து உடனே போவோம் தான் பார்த்தோம். இது மாதிரி ட்ராக்ல இது மாதிரி அக்யூஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்காணிக்கிறீங்கல்ல, இதில் யாரெல்லாம் போவா, இதில் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது சொல்கிறது சார்? பழைய அக்யூஸ்டுகள் எல்லாருமே இருக்காங்க சார். மேக்ஸிமம் அக்யூஸ்ட் வெளியுள்ள அக்யூஸ்ட் தான் இருக்காங்க சார். வந்து தண்ணியை போட்டு அவங்க வாட்டுக்கு இப்போ இந்த பிரிட்ஜ் இருக்குன்னா அங்கே இருட்டாக இருக்குது சார், அந்த பிரிட்ஜு கீழே படுத்துக்கிடுவாங்க மேக்ஸிமம். நாங்கள் ட்ராக் பெட்ரோல் போகும்போது லைட் அடித்து பார்ப்போம், அதில் வந்து இருந்தால் பார்த்து சத்தம் போட்டு அனுப்பி விட்ருவோம். இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அது என்னன்னு அது ஏரியில் புடச்சிருவோம். இப்போ அதிகபட்சமாக எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? பீச் வரை அங்கேருந்து கண்டினியூ. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உடையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டாப்பும் இருக்குல்ல, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஸ்டாப் நின்றுட்டு அங்கேருந்து இடத்துல மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாம் அந்த லேண்ட் வழியில் தான் போவீங்க? மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் அங்கே நிற்போம், ஏதாவது கிராஸ் பண்ணுறாங்கன்னா உடனே மூவிங் போயிடுவோம். ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். இப்போ எங்களுக்கு பார்க்கும்போது நிறைய ட்ராக் போகுது இல்லை, இந்த இடத்துல ட்ரெயின் வராது வரும் அப்படின்னு எப்படி அதெல்லாம் கரெக்டாக கண்காணிச்சு போகிறீங்க? அது வந்து லோக்கல் ட்ரெயின் இந்த லைனில் தான் வரும், இதில் வந்து எக்ஸ்பிரஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ நிற்கிறோம்லாம் பயப்படாம, நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் நம்மளும் நிற்கிறோம். என்ன காரணம்? எத்தனை மணிக்கு இந்த ட்ராக்ல ட்ரெயின் வர வாய்ப்பு இருக்குது? கீழே வந்து 10:40 வருங்கிறதுனால அந்த டைமிங்கை கனெக்ட் பண்ணி நம்ம அங்கே லைட் எரியுது மாதிரி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் வந்துச்சு, நீங்க ஆனால் நின்னீங்க. எனக்கு வந்து சரி என்னடா இங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சேன். அந்த சைடு கிராஸ் ஆயிடுச்சு. லோக்கல் ட்ரெயின் இந்த சைடு கிராஸ் ஆகாது, உங்களுக்கு தெரியும். 10 and 11 தான் வரும். அந்த ஒரு ஸ்டடி இருந்தால் தான் உங்களுக்கு 4th பிளாட்ஃபார்ம்னா இது எக்ஸ்பிரஸ் தான் வரும் அப்படிங்கிற ஒரு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எத்தனை மணிக்கு சார் இது மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க? சார், எங்களுக்கு இப்போ நைட்டு 8 மணிக்கு வரணும்னா காலையில் 8 மணி வரைக்கும் சார் இருந்துட்டு போவோம். ஃபுல்லாக இந்த லேண்ட் பெட்ரோலில் தான் இருப்பீங்க? மூவிங்கில் தான் இருப்பீங்க? மூவிங்கில் தான் சார், ட்ராக் பெட்ரோலில் தான் சார். இன்ஜின் வருது. ஓகே சார், நீங்கள் இப்போ ட்ராக்கில் போகும்போது இப்போ பாம்பு வரலாம், நிறைய ஏதாச்சும் பூச்சிவெட்டுகள்லாம் வரலாம்ல, அதெல்லாம் எப்படி நீங்கள் கவனமாக கையாண்டு போகிறீங்க? ரொம்ப சவாலாக இருக்கும்ல சார். நாங்கள் போகும்போது பூச்சி பாம்பு எல்லாம் வரதான் சார் செய்வோம். லைட் வச்சுட்டு நாங்களே ஒதுங்கி போயிடுவோம் சார். லைட் அடிச்சுக்கிட்டு அதையும் லைட் அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதே ட்ரெயினையும் பார்த்துக்கிட்டே தான் சார் போக முடியும். ரொம்ப சவாலான பணி இல்லை. நீங்கள் இது மாதிரி போகும்போது வேற யாரோ வராங்க அப்படிங்கிறது மாதிரி, மற்றபடி ஏதாச்சும் அக்யூஸ்டு அது மாதிரி உங்களை ஏதாச்சும் இது மாதிரி கேள்வி கேட்டதோ மற்றபடி உங்களை தாக்கின ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்திருக்குங்களா? இல்லைங்க சார், அது மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கல சார். மேக்ஸிமம் அக்யூஸ்ட் வந்து எங்கள் லைட் வெளிச்சம் யூனிஃபார்ம் பார்த்தாலே மேக்ஸிமம் போயிடுறாங்க சார். கையில் வெப்பன் இருக்கிறனால அவங்க இங்கேருந்து நாங்கள் லைட் அடிக்கும்போது வெளியில் போயிடுறாங்க சார். உடனே நாங்கள் விசில் அடிச்சுக்கிட்டே மூவ் பண்ணுவோம் சார். போகும்போது அந்த விசில் சவுண்டு கேட்கவே அக்யூஸ்ட் வந்து வெளியே போயிடுறாங்க. லட்சக்கணக்கான பயணிகள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பணி அப்படிங்கிறது பின்னணியில் ரொம்ப மகத்தானது. உங்களுடைய சேஃப்டியும் பார்த்துங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. வணக்கம் சார்.
அந்த பட்டாக்கத்தை இழுத்துட்டு வர்றது சார் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்க முடியுது. அது எப்போயும் நடந்த நிகழ்வுகளா இல்லை அடிக்கடி இது மாதிரி நடக்குதா? இல்லை மாதிரி இது மாதிரி ஏன் பயப்படாமல் பண்ணுறாங்க? எப்போவே நடந்த நிகழ்வு தான் மறுபடியும் டிவியில் ஒளிபரப்புறாங்க. பட் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது உள்ளே வரும்போதே கத்தி எடுத்துகிட்டு வராங்களா, மற்றபடி ஏதாச்சும் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறது மாதிரி மட்டும் ஸ்பெஷல் இருக்குங்களா லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து எல்லா ஸ்டேஷன்லையும்? சாதாரண என் கான்ஸ்டபிள் பார்க்குறாரு 3 சூட்கேஸ் ஒரே அளவு சூட்கேஸ், அதை வச்சுட்டு ஒருத்தர் போகிறாரு. பார்க்க செக் பண்ணுறதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு சந்தேகமாக இருக்குது, தொடர்ந்து காமிங்க. 3லேயுமே 26 கிலோ கஞ்சா. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.